அனைவருக்கும் வணக்கம். இந்த மாதிரியான கணக்குகள் மிக விரைவாக விடை செய்திடலாம். பொருள்பட வரிசைப்படுத்துதல், அடுத்தடுத்த நிலையை வரிசையாக அமைத்தல் அப்படிங்கிற முறையில் இந்த விடையை தேர்வு செய்யணும். இப்போ இந்த கணக்கு பார்த்திங்கன்னா சைல்டு, ஜாப், இன்ஃபேண்ட், எஜுகேஷன் இருக்குது. இதில் இந்த இன்ஃபேண்ட் அப்படிங்கிறது கைக்குழந்தை. அப்போ கைக்குழந்தைக்கு அடுத்த நிலை சைல்டு, சைல்டுக்கு அடுத்த நிலை எஜுகேஷன், எஜுகேஷனுக்கு அடுத்த நிலை ஜாப். அப்போ அந்த வரிசை அமைப்பு தான் சரியாக இருக்கும். அப்போ இங்கே கொடுத்துருக்குற அந்த ஏபிசி ஆர்டரில் எது சரியாக பொருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கு அடுத்து ஏ, அதுக்கப்புறம் டி, அதுக்கப்புறம் பி அப்படிங்கிற இந்த அமைப்பு சரியாக வருகிறது. அதுக்கடுத்து ரெண்டாவது எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட், ஒர்க்கிங், அப்ளிகேஷன், ஜாயினிங். இப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எது சரின்னு மனசில் வந்துடும். வேலைக்கான அறிவிப்பு, அதை தொடர்ந்து விண்ணப்பம் செய்தல், பணி கிடச்சதுன்னா வேலைக்கு சேருதல், அதுக்கப்புறம் வேலையை பார்த்தல். அப்போ ஃபஸ்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட், அதுக்கடுத்து அப்ளிகேஷனுக்கு அடுத்து ஜாயினிங், அதுக்கப்புறம் ஒர்க்கிங். அப்போ ஏசி, இந்த ஏசி எங்கே இருக்குதுன்னு பார்க்க வேண்டியது இதாக இருக்குது. ஏசி அண்ட் தென் டிபி. அப்போ இந்த ஆப்ஷன் தான் சரியாக உள்ளது. அதன் பிறகு இன்னொரு எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா பிளான்ட், ஃபுட், சீடு, லீஃப், ஃப்ளவர் அப்படின்றது. ஃபஸ்ட்டு சீடு தான் வருது. சீடு விதைச்சா தான் அதுக்கப்புறம் செடி வளரும். அந்த செடியில் அதுக்கடுத்து இலைகள் துளிர்விடும், அதுக்கப்புறம் மலர், ஃப்ளவர், பூ பூக்கும், அதுக்கப்புறம் அது உணவு அமைப்புக்குள்ளே வரும். எனவே இதனுடைய பொருள்பட வரிசை இதாங்கிறத தெரிஞ்சுக்கிறோங்க.